பகுதி 1. வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களம். இங்கே எல்லோரும் உங்களுக்கு நண்பர்களாக இருக்க மாட்டார்கள். நீங்கள் வளர வளர உங்களை சுற்றி எதிரிகளின் எண்ணிக்கையும் கூடிக்கொண்டே போகும். சில எதிரிகள் வெளிப்படையாக தெரிவார்கள், சிலர் நண்பர்களைப் போல வேடமிட்டு மறைந்திருப்பார்கள். உங்களை சுற்றி எதிரிகள் அதிகமாக இருக்கும்போது நீங்கள் பயப்பட வேண்டுமா அல்லது ஓடி ஒளிந்து கொள்ள வேண்டுமா? நிச்சயமாக இல்லை என்கிறார் மகா அறிஞர் சாணக்கியர். மௌரிய பேரரசை உருவாக்கிய அந்த பேராசான் எதிரிகளை பற்றி என்ன சொல்கிறார்? ஒருவன் தன் எதிரிகளை தந்திரத்தால் எப்படி வீழ்த்த வேண்டும்? உங்களை சுற்றி 100 எதிரிகள் இருந்தாலும் அவர்களுக்கு நடுவில் ஒரு சிங்கத்தைப் போல கம்பீரமாக வாழ்வது எப்படி? இன்று சாணக்கிய சபதம் சேனலில் நாம் பார்க்க போவது எதிரிகளை எதிர்கொள்ளும் சாணக்கியரின் 7 ரகசிய தந்திரங்கள். பகுதி 2. தந்திரம் 1. அமைதியே மிகப்பெரிய ஆயுதம். எதிரி உங்களை விட பலசாலி என்றால் அமைதியாக இருப்பதே சிறந்தது. எதிரிகள் உங்களை சீண்டும் போது நீங்கள் கோபப்பட்டால் உங்கள் பலவீனத்தை நீங்களே காட்டிக் கொடுக்கிறீர்கள் என்று அர்த்தம். கோபம் உங்கள் புத்தியை மறைக்கும். ஒருவன் கோபத்தில் எடுக்கும் முடிவுகள் எப்போதும் அவனுக்கு தோல்வியையே தரும். எதிரிகள் உங்கள் மீது கல் எறியும் போது அந்த கற்களை சேகரித்து உங்கள் கோட்டையை உருவாக்குங்கள். அவர்கள் உங்களை கேலி செய்யும் போது நீங்கள் மௌனமாக உங்கள் இலக்கை நோக்கி நகருங்கள். உங்கள் மௌனம் அவர்களை குழப்ப வேண்டும். இவன் ஏன் இன்னும் எதிர்வினை ஆற்றவில்லை என்ற பயம் அவர்கள் மனதில் வர வேண்டும். பகுதி 3. தந்திரம் 2. எதிரியின் பலவீனத்தை கண்டறிதல். எந்த ஒரு பெரிய மரமும் ஒரு சிறிய கோடரியால் வீழ்த்தப்படலாம், அதன் பலவீனமான புள்ளியில் தாக்கினால். சாணக்கியரின் அஸ்திர சாஸ்திரம் என்ன சொல்கிறது என்றால், ஒருவனை வீழ்த்தும் முன் அவனை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். அவனுடைய பலம் என்ன, அவனுடைய பலவீனம் என்ன, அவனுக்கு பிடித்தமான விஷயங்கள் எவை, அவன் யாரிடம் அதிகம் கோபப்படுகிறான், இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களிடம் இருக்க வேண்டும். எதிரி ஆக்ரோஷமானவன் என்றால் அவனை புகழ்ந்து பணிய வையுங்கள். அவன் பேராசைக்காரன் என்றால் அவனுக்கு சிறு ஆதாயம் காட்டி வலைக்குள் வீழ்த்துங்கள். அவன் உங்களைப் போலவே அறிவாளி என்றால் தந்திரத்தால் அவனை தடுமாறச் செய்யுங்கள். பகுதி 4. தந்திரம் 3. பாம்பை போல பழகுங்கள். சாணக்கியர் ஒரு மிகச்சிறந்த உதாரணத்தை சொல்கிறார். ஒரு விஷமில்லாத பாம்பு கூட தனக்கு விஷம் இருப்பது போலத்தான் காட்டிக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் நீங்கள் மிகவும் மென்மையானவராக இருக்கலாம், ஆனால் அதை உலகுக்கு காட்டாதீர்கள். நீங்கள் எளிதாக கையாளக்கூடியவர் என்று தெரிந்தால் எதிரிகள் உங்களை நசுக்க பார்ப்பார்கள். எதிரிகள் மத்தியில் வாழும்போது எப்போதும் விழிப்புணர்வுடன் இருங்கள். அவர்கள் உங்களை தாக்க வரும்போது நீங்கள் பலவீனமானவர் அல்ல என்பதை உங்கள் செயல்பாடுகள் மூலம் அவ்வப்போது உணர்த்தி கொண்டே இருங்கள். பகுதி 5. தந்திரம் 4. ரகசியங்களை பாதுகாத்தல். உங்களுடைய அடுத்த நகர்வு என்ன என்பது உங்கள் நிழலுக்கு கூட தெரியக்கூடாது. சாணக்கியரின் கூற்றுப்படி ஒரு மனிதன் தன் திட்டங்களை செயல்படுத்தும் வரை அதை ரகசியமாக வைத்திருக்க வேண்டும். நமது பலவீனம் நமது ரகசியங்களில் தான் இருக்கிறது. எதிரிகள் எப்பொழுதும் உங்கள் ரகசியங்களை தேடித்தான் அலைவார்கள். எனவே உங்கள் குடும்ப விஷயங்கள், உங்கள் தொழில் திட்டங்கள், உங்கள் பலவீனங்கள் இவற்றை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். நினைவில் கொள்ளுங்கள், இன்று உங்களுக்கு நண்பராக இருப்பவர் நாளை உங்கள் எதிரியாக மாறக்கூடும். அன்று நீங்கள் சொன்ன ரகசியமே உங்களுக்கு யமனாக வந்து நிற்கும். பகுதி 6. தந்திரம் 5. நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் கவனம். எதிரியை விட ஆபத்தானவன் துரோகம் செய்யும் நண்பன். எதிரிகள் அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு உண்மையான பலம் உங்கள் நட்புதான். ஆனால் யாரை நண்பனாக்கிக் கொள்கிறீர்கள் என்பதில் சாணக்கியர் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க சொல்கிறார். குணமில்லாதவன், எப்போதும் பொய் சொல்பவன், சுயநலவாதி ஆகியோரை ஒருபோதும் நண்பர்களாக ஆக்காதீர்கள். உங்கள் எதிரிக்கு தெரிந்த ஒருவனை உங்கள் நண்பனாக்காதீர்கள். ஒரு நல்ல நண்பன் 1000 உறவுகளுக்கு சமம். அதே சமயம் ஒரு தவறான நண்பன் 1000 எதிரிகளுக்கு சமம். பகுதி 7. தந்திரம் 6. கல்வியும் அறிவும். எல்லா ஆயுதங்களையும் விட கூர்மையானது அறிவு. உங்கள் எதிரி உங்களை விட பணக்காரனாக இருக்கலாம், அதிக ஆட்களை வைத்திருக்கலாம், ஆனால் உங்களை விட அதிக அறிவாளியாக இருக்கக்கூடாது. நீங்கள் எவ்வளவு தூரம் உங்களை தகுதிப்படுத்திக் கொள்கிறீர்களோ அவ்வளவு தூரம் உங்கள் எதிரிகள் உங்களை கண்டு பயப்படுவார்கள். உங்கள் வளர்ச்சிதான் உங்கள் எதிரிகளுக்கு நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை. நண்பர்களே, எதிரிகள் இல்லாத மனிதனே உலகில் இல்லை. அவர்கள் உங்களை வளர்க்க வந்த கருவிகள். சாணக்கியரின் இந்த தந்திரங்களை உங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்தால் எந்த கொம்பனாலும் உங்களை அசைக்க முடியாது. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சாணக்கிய சபதம் சேனலுக்கு சந்தாதாரராக சப்ஸ்கிரைப் இணையுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிருங்கள்.